நம்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 29/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு பி போர்டு செம்மையாக கொடுத்தோம். பி போர்டு தான் 0 வரும், வேறு எதுவும் வராது அப்படின்னு நம்ம கொடுத்தோம். நமக்கு வேறு எந்த நம்பரும் வரல, நம்ம கொடுத்த 9 நம்பரே வரல. நமக்கு வந்து வேறு நம்பர் கொடுத்தோம். ஆனால் பி போர்டு மட்டும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தோம். பி போர்டு 0 தான் வரணும், வேறு எதுவும் வராது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுதான் ஆடிக்காங்க. மற்றபடி இருந்தால் நம்ம கொடுத்த நம்பர் ராங்க தான். ஆனால் பி போர்டு மட்டும் நமக்கு செம்மையாக கொடுத்துருந்தோம். செம்மையாக வந்து பி போர்டு வரும்னு எதிர்பார்த்தோம். இங்கே 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வந்துச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக கணக்கில் வந்துச்சு. ஆனால் இங்கே வந்து எடுத்தது என்னன்னா 9 நம்பர் எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, நம்ம கொடுத்ததில் வந்து 0 நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு வரல, எந்த நம்பருமே வரல. நம்ம வந்து வேறு ஒரு ஃபார்மெட்டில் எடுத்த மாத கடைசிங்கிறதுனால அப்படி வரும்னு எதிர்பார்த்தோம், பட் வரல. சரிங்களா, போன மாதம் சூட்டபிள் ஆச்சு, இந்த மாதம் நமக்கு சூட்டபிள் ஆகலை. பார்க்கலாம் என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 19,999 ஓகேங்களா, இதுதான் அடித்தாங்க. இதில் நமக்கு 0 கொடுத்த மாதிரி பி போர்டு சூப்பராக ஒரு போர்டு சொன்ன மாதிரி நமக்கு பி போர்ட்லேயே செமையாக மேட்ச் ஆச்சு. பட் மற்றபடி எந்த நம்பர் நமக்கு மேட்ச் ஆகலைங்கிறதா உண்மையான விஷயம். அதே மாதிரி நமக்கு இந்த 6 மணி ஷோ நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் போக இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு அன்பும் ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு அவங்க நல்லது செய்வாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஏன் எதுக்காக சொல்கிறாங்க, இது ஏன் நீங்கள் திரும்ப சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களால் யாருக்காவது ஒரு தானம் தர்மம் பண்ண முடியும் அப்படின்னா அது நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா இது மூலிமா நிறைய குழந்தைங்களுக்கும் நிறைய ஆதரவற்றவங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த அமைப்பினுடைய சேனல் தான் இது. அதனால தான் அதை நம்ம கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டுனா வெளியில் போய் காசு வாங்கி அதை பண்ணுறதுக்கு பதிலாக அது ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆர்கனைட் பண்ணோம்னா இதுலேருந்து வருமானம் வந்துச்சுன்னா இதை வச்சு குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணத்தில் தான் நம்ம செஞ்சுருக்கிறாங்க. இது புதுசாக இவங்க தான் முதல்ல இது மாதிரி ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆர்கனைஸ் சார்ந்த சேனல்களை ஓப்பன் பண்ணி அது மூலியமாக வர வருமானத்தை வச்சு அந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த மாதிரி அனாதை இல்லை இந்த மாதிரி அவங்களுக்கான செலவுகளை அவங்களே வந்து சம்பாதிச்சுக்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி இவங்க தான் முதல்ல க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காகத்தான் இதை நம்ம என்கரேஜ் பண்ணி சேர்த்து சொல்கிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு ஹோமு ஒரு ஆசிரமம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து வெளியிலேருந்து டொனேட் வாங்கி ஆசிரமம் ரன் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து இவங்க வந்து அந்த மாதிரியான ஐடியா இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது சோசியல் மீடியா மூலியம் வருமானம் வந்தால் அதை வந்து நம்ம ஆர்கனைஸுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. அதுக்காகத்தான் நான் மெயினாக அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் தவிர என்ன பண்ணவே மாட்டேன், போங்கன்ட்டு போயிடுவேன். யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பண்ண மாட்டேன்னா என்ன காரணம்னா அதனால் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஏன்னா நம்ம வந்து நிறைய சொல்லிட்டே தான் இருப்போம். நிறைய பேர் வந்து உங்களுக்கு வருமானம் தரேன், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க உங்கள் சேனலில் போட்டுவிடுங்கம்பாங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் தப்பான ஒரு ஸ்பேமை நீ கொண்டு சிக்க வச்சுட்டு நான் சிக்கினதும் பரவாயில்லாமல் என்னோடய சப்ஸ்கிரைபரை சேர்த்து சிக்க வச்சு எப்போயுமே வந்து அவேர்னஸாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபோன் கால் வருது நம்மளை கூப்பிட்டு சார் இந்த மாதிரிங்க சார் அந்த மாதிரிங்க சார்னு சொன்னாலே நம்மளை சிக்க வைக்க போகிறான்னு தான் அர்த்தம் இல்லையா. அதனால தான் நம்ம எதையுமே நம்ம கண்டுக்கிறதுல அதே வேலையை நானும் உங்களுக்காக பண்ண மாட்டேன். நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்க இந்த மாதிரி வந்தால் பண்ணாதீங்க, நான் எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்ணுறோம். அதே வேலையை நம்முடைய சேனல் மூலியமாக சொல்லவும் மாட்டோம். சொல்லக்கூடாது தான், நான் தப்பு தான். அதனால தான் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டோம். எக்காரணத்தை கொண்டும் எனக்கு வருமானமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிக்க வைக்கக்கூடாது. முடிஞ்சால் அவங்களுக்கு 2 நம்பர் எடுத்து கொடுத்து வின்னிங் எடுக்க வைக்கிறமே தவிர மற்றபடி அவங்கள சிக்க வைக்கிறது எனக்கு விருப்பமும் இல்லை. இல்லைன்னா வீடியோ போடாமலே போட்டு போயிடலாம், நீங்களாம் நல்லா இருந்துட்டு போங்கன்ட்டு போயிட்டே இருப்பேன் நான், அவ்வளோதான். சரிங்களா, வருமானத்துக்காக என்ன வேணாலும் பண்ணாலும் ஆள் கிடையாது. நான் அப்படி பண்ணவே மாட்டேன். நான் வருமானங்கிறக்காக எதையுமே நான் பண்ணவே மாட்டேன். சரிங்களா, ஏன்னா அதுக்கு பதில் நான் உழைச்சி சம்பாரிச்சிட்டு போயிடுறேன். நான் உழைச்சி சம்பாதிக்க தெரியும் எனக்கு. இது மூலயமா வந்து உங்களை சிக்க வச்சுட்டு அந்த பாவப்பட்ட காசை நான் வாங்கவே மாட்டேன். அது மாதிரி நான் ஆள். அதனால தான் சொல்கிறேன். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து நமக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோட செய்கிறதுனால இதை நம்ம ஃப்ரீயாகவே அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்குறோம். ட்ரெண்டிங் சுனாமி இந்த சேனல் நேம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், ட்ரெண்டிங் சுனாமி. இது வந்து இந்த ஆர்கனைஸோட நேம் கிடையாது. இந்த ஆர்கனைஸோட நேமில் எதுவும் ஓப்பன் பண்ண முடியாது, உங்களுக்கு நல்லா தெரியும். அது வேறு இது வேறு. சரிங்களா, அப்படி பண்ணாக்கா அது வேறு மாதிரி போயிடும். அதுலேருந்து வர முடியாது, அதுலேருந்து வருமானத்தை நம்ம எடுத்துக்க முடியாது, அது மாதிரி போயிடும். அதனால தான் அது நம்ம இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பேர் வச்சு ஆரம்பிச்சுக்கிறாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஆளுங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் அவங்கள்ட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். பாவம் நம்ம மூலியமாக ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாலோ இல்லை நம்ம மூலியமாக ஒரு 1000 வியூஸ் வந்தாலும் அவங்களுக்கு லாபம். அதுக்காக மட்டும்தான் இதை செய்கிறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஸ்டார்டிங்கை தான் நம்ம புஷ் பண்ணி விடணும். புஷ் பண்ணால் தான் அவங்க அடுத்தடுத்து என்கரேஜ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதனால தான் செய்கிறோம். முயற்சி செய்தால் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுடைய அன்பான வேண்டுகோளையும் ஆதரவையும் நீங்கள் தாங்க. அப்படி உங்களால் முடியலனா கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணியாவது கொடுங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, அதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் நல்லதே நினைப்போம், பட் நல்லதே நமக்கு நடக்கும். சரிங்களா, ஓகே. இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது, இன்றைக்கி என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது
அப்படிங்கிறத பார்த்தரலாம் சரிங்களா. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்த்துருவது என்னென்னு. எனக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்குது. எதனாலங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 9 நம்பர் வந்திருக்கு இல்லையா, 9 நம்பருக்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னுடைய கணக்கு சரிங்களா. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9க்கு 0 அப்படிங்கிற நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது, அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு இது மேட்ச் ஆகும் பட்சத்தில் எடுத்துக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் எதனால் அங்கே வருது அப்படின்னு கேட்டால் 4 நம்பர் வந்து 9க்கு 4 ஏற்கனவே அடிக்காங்க பார்த்தீங்களா, 4க்கு 9 9க்கு 4ன்னு. அதே மாதிரி மற்ற எல்லாம் திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இல்லைன்னா சொல்ல முடியாது, அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0க்கு எப்போயும் வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை, எப்போயும் 6ஆம் நம்பர் தான் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு தான் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. 6ஆம் நம்பர் மேட்ச் ஆனால் கூட அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக 0க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் நம்பர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 0 அடிக்காங்க இல்லையா, மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பாருங்கள் 0க்கு 6 அடிக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ட்விஸ்ட்டே. நீங்கள் திரும்பி இப்போ அதை பார்க்காம விட்டுனீங்கன்னு வச்சுக்கலாம், திரும்ப 6க்கு 0ன்னு வச்சு விட்ருவாங்க, 0க்கு 6ன்னு வச்சு விட்ருவாங்க. அது எப்போயுமே நடக்கக்கூடிய நம்பர் தான், அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். மேலே என்ன நம்பர் வருதுங்கிறதையும் பாருங்கள். நீங்கள் நிறைய நம்பர் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 0க்கு 6ன்னு வச்சுருவாங்க சரிங்களா. வச்சுட்டாங்கன்னா அப்படியே ஒரு ட்ராக்கு தள்ளி அப்படி பார்த்தீங்கன்னா 6க்கு 0ன்னு வச்சுருவாங்க, அவ்வளோதான். இதுதான் எப்போயுமே நடக்கும். அந்த மாதிரி ஆடுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், நீங்கள் யாரையும் கேட்க வேண்டாம், அதனால தான் சொல்கிறேன் சரிங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான ஃபேஸும் இருக்குது, 0க்கு 8 0க்கு 6 அதை நம்ம அந்த நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி மறுபடியும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டை மறுபடியும் எனக்கு 9 நம்பர் திரும்ப செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது, 069 அப்படின்னு செட்டாக இருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது இதில் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் நீங்கள் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ண கூட ஓரளவுக்கு நீங்கள் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா. வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நம்ம தெளிவாக சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, அதுதான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், இருந்த இடத்துக்கு. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர். ஏன்னா இங்கே வந்து 6ஆம் நம்பர் 9 நம்பருக்கும் 2ஆம் நம்பர் அழகாக செட் ஆகும், அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 9 நம்பர் 2ஆம் நம்பர் அழகாக செட் ஆகும். இந்த நம்பரை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி 2ஆம் நம்பர் செட்டாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 950ன்னு கொடுத்தாங்க பாருங்கள். நான் தான் சொல்ல முடியல, எப்பயுமே இந்த 2 ட்ரா அந்த கணக்கு தான். இந்த பாருங்கள், இந்த ட்ரா விட்டு இந்த ட்ரா நமக்கு எப்படி ஆடுவாங்கன்னா அதுதான் ஆடுவாங்க. அதே மாதிரி அடுத்த ட்ரா இந்த ட்ரா விட்டு இந்த ட்ரா நமக்கு எப்படி ஆடுவாங்க இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, அதுதான் சொல்கிறேன் நான். மேலே பார்த்தீங்கன்னா 950, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 90 வந்துருச்சா, அதனால தான் நம்ம இந்த 2 ட்ராவையும் மேட்ச் பண்ணி கொடுக்குறது சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த இங்கே கீழே இருக்கு இல்லையா உங்களுக்கு 26,456 இந்த ட்ராவும், அதே மாதிரி 8 மணி ட்ரா இருக்கு இல்லையா அந்த ட்ராவும் அழகாக செட் ஆகும். அதைத்தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம். அந்த மாதிரி செட்டாக இருக்க சான்ஸ் அதிகமான இருக்குது சரிங்களா. 8 மணி ட்ராவும் நமக்கு அந்த மாதிரி அழகாக மேட்ச் ஆயிரும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கங்கிறதும் சொல்கிறோம் சரிங்களா. இப்போ இந்த ட்ராவும் நமக்கு அதே மாதிரி நமக்கு அந்த 6 மணி ட்ராவும் அதே சேம் நம்பரில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த ட்ராவும் நமக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆல் போட பொறுத்த வரைக்கும் என்னங்க வரும் அப்படின்னா 9ஆம் நம்பர் வரும், 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 6ஆம் நம்பர் வரும், 9ஆம் நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, 2ஆம் நம்பர் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோ, இந்த 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்னங்க வரப்போகுது, 8 மணி ஷோ என்ன நம்பருங்க அடித்தாங்கன்னு பார்த்தா நமக்கு 8 மணிக்கு 12,688 சரிங்களா. 688 இது மாதிரி தான் நமக்கு வந்துச்சு. 688 சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 26,456 சரிங்களா. இந்த 2 நம்பர் தான் வந்துச்சு. இந்த 2 நம்பரை பார்த்தா 868, அதே மாதிரி 456 இந்த 2 நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா அது ஜூமோ அதிகமாக வந்து கேமரா வந்து ஜூம் அவுட் ஆகுது, ஜூம் ஆஃப் ஆகுது இல்லையா, மாற்றி வருது, அதனால தான் சரிங்களா. அதே மாதிரி இந்த 6 மணி ஷோவை 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 0க்கு நமக்கு இன்றைக்கி வந்து 4 நம்பர் கிடச்சிருக்கான். இப்போ இந்த 4 நம்பருக்கு நமக்கு என்ன வருதுன்னா 4 நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 6ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 6 தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி இது வருதான்னு பாருங்கள். 4க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எனக்கு மேட்ச் ஆகுது, கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 4க்கு 8 4க்கு 6 இது எப்பயுமே வந்து எவர்கிரீனாக வரக்கூடிய நம்பர். அந்த மாதிரி மேட்ச் ஆனால் கண்டிப்பாக வந்து 4க்கு 6 4க்கு 8 மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா. இது வந்து என்னங்க 8 மணி டு 8 மணி தானே இதுக்கு எப்படிங்க அது மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நம்ம அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன் சரிங்களா. பார்த்துருக்கேன், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகாமல் போகலை, ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதையும் நம்ம தெளிவாக பார்த்து தான் கொடுக்குறோம் சரிங்களா. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னங்க 8 மணி டு 8 மணி தான் கொடுக்குறீங்க, அது எப்படிங்க கண்டினியூட்டி ட்ராவலில் நீங்கள் எப்படிங்க 6க்கு 8 8க்கு 6 வருது நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு கண்டினியூட்டி ட்ராவலில் மட்டும் இல்லை, இந்த ட்ராவலையும் நமக்கு 6ஆம் நம்பரும் வருது, அதே மாதிரி 8ஆம் நம்பரும் கண்டிப்பாக வரும். நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு அலசி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறமே தவிர நம்ம கணக்கில் வந்ததுக்கப்புறமும் இது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் வருது.
வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவும் 100% வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு நம்பரை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா அதில் நம்ம பார்க்காம ரிசர்ச் பண்ணாமல் சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து ரொம்ப பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள். 5க்கு 1ன்னு மேட்ச் ஆகணும் வாய்ப்பு இருக்குது எனக்கு. 5க்கு 1ன்னு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்தால் கூட எடுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அதாவது நம்ம நினைக்கணும் 5க்கு 7 5க்கு 1ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். சரிங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர். 4ஆம் நம்பரோட பெரிய நம்பர் என்ன இருக்குது? 6ஆம் நம்பரை விட பெரிய நம்பர் என்ன இருக்குது? 8ஆம் நம்பர். அப்போது நமக்கு என்ன கொடுத்தோம்? சின்ன நம்பர் வந்தால் பெரிய நம்பர் படிப்படியாக மேலே ஏறக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு இன்னொரு நம்பர் என்ன? 5ஆம் நம்பர் வருது இல்லையா? 5ஆம் நம்பரோட கீழே 5ஆம் நம்பர் வந்து நடுத்தரமான நம்பர். போனால் ஒன்று கீழே போகணும், இல்லைனா ஒன்று மேலே வரணும். புரியுதா? நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா? அந்த மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே. 5ஆம் நம்பருக்கு பக்கம் வந்துச்சுன்னா ஒன்று 5ஆம் நம்பருக்கு மேலே வரும், இல்லை 5ஆம் நம்பருக்கு கீழே வரும். இந்த 2 கான்செப்ட் தானே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போ அந்த 2 ஃபார்மேட்டே நமக்கு அந்த மாதிரி தான் வரும். அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்லலாம், ஒன்று வந்தால் 1ஆம் நம்பர் வரணும், அப்படின்னா 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வரணும். புரியுதா? அதே மாதிரி தான் ஆடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. என்னங்க சி போர்டு 2ஆம் நம்பர் எப்படி கொடுக்குறீங்கன்னா 6க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்றமே இல்லை. 9ஆம் நம்பருக்கு 0 எப்படி வருதோ, 9ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ, 9ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது, 4ஆம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ, அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? 6க்கு 2ங்கிறது எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட 6க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலையும் நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 0 பர்டிகுலராக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள். அப்போ என்ன நம்பருங்க வரும்? 2ஆம் நம்பர் வருங்க, 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர், சாரி 6ஆம் நம்பர். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. நீங்கள் எப்படி திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 8 மணி ஷோக்கு நமக்கு எப்படி தான் கிடைக்கிது, அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.